நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. நீயாட்டு ஒரு ஃபோன் பண்ணது பிறகு ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் கூட இல்ல. எனக்கு ஒரு குவாவத்துக்கு துணி துவைக்க மாதிரி துவைக்க இரு. எவ்வளவு நேரமா ஆன்லைன்னே காட்டுது, ஆனா ஒரு மெசேஜ் எனக்கு பண்ணல. எப்படியாவது அந்த அக்காக்கு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கணும். சார் தோரா சொல்லுங்க சார். கோர்ட்டுக்கு நேரம் ஆகுது, அந்த ஆளை கரெக்டான நேரத்துக்கு கோர்ட்ல கொண்டு நிறுத்தணும் சார். இல்லைன்னா பாவம் சார், பொண்டாட்டி புள்ள குட்டினா பாக்காய் வந்து வெளியே வந்தோன்னு அடிச்சே கொண்டு போடுவாங்க. அந்த கேஸ் விஷயமா தான் தோற பாத்துட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். முன்கூட்டியே லாயருக்கு அனுப்பிட்டேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த நேரத்துல கடந்து திணறாண்டாம். ஃபோன் பண்ணி பாப்போம். அட்டன் பண்ணாம மட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு கட் பண்ணி விடாவ. சரி தோற, என்ன 5 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, வரேன். ஆட்டு சார். ஹலோ ஹலோயா? வியாரா, நாங்க போன் அட்டன் பண்ண உடனே ஹலோன்னு தான் கேட்போம். இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருந்திருக்குதியா? ஒரு குட் மார்னிங், நைட் ஒரு குட் நைட்டு, ஒரு கால் ஒண்ணுமே இல்ல. அதான் அப்படி யாரு கூட கடலை போட்டுட்டு இருக்குதியான்னு பாக்குறதுக்காண்டி கால் பண்ணேன். ரொம்ப சிரிக்காதீங்க, கோல்கட் விளம்பரத்துக்கு யாரும் தேவையில்லைங்க. நேத்து நான் உனக்கு போன் பண்ணது என் நம்பர்ல இருந்து இல்லம்மா. ஓஹோ, வியாரா ஆபீஸ் நம்பர்ல இருந்து கால் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா, அதான் லாயருக்கு கொஞ்சம் டீடைல் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். அப்படி என்ன டீடைல் சார்? டிபார்ட்மெண்ட் விஷயங்களை எல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது மேடம். சொல்ல மாட்டியா? யா மணி என்ன அப்படி ஆவு? யா எத்தனை கிளாக் இருக்கு வீட்ல? போய் பார்க்க வேண்டியதானே. மாடி யாரும் என்கிட்ட வந்து கேக்குறியா மணி எத்தனைன்னு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போக போறது போலயே இருக்கு. அந்த போனா அவளந்தான் என்னத்தையா தின்னுக்கிட்டு வீட்டுல நான் வேலை செய்யணும் தோணுவா. இது ஏன் கலவி உனக்கு? இந்த வீட்டெல்லாம் கொஞ்சம் தூத்து தொடச்சு போடலாம்ல. போற வீட்டுல இதெல்லாம் செய்யாண்டாமாக்கா. வாரேன் போங்க. இரு, இந்த துவாத்தக்கல் போன அடுப்புல வச்சு சுட்டு எடுக்கட்டா பாரு. ஒரு நாள் 24 மணி நேரம் கிடைச்சாலும் இவளுக்கு காணாது. சே இன்னும் 5 நிமிஷத்துக்கு கீழே வராட்ட பாரு. ஹலோ. காலையில இவ்வளவு திட்டு வாங்கி வெக்கமே இல்லாம படுத்திருக்கா பத்தியா? ஆமா. சரி நான் வைக்கேன், பாய். சரிம்மா பாய். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அந்த ஜென்மத்துல இந்த கலவிக்கு நான் மாமியாரா பிறக்கணும். மாமியா கொடுமைனா என்னன்னு காட்டி கொடுத்து எல்லா தியாலையும் வாங்கணும். என்ன நீ மணியத்திரன் கேட்காதானே மாடியாரி வந்திருக்க? அவன் எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா, உன் மணியத்திரன் கேட்க வந்திருக்கேன். இடி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுல உள்ள வியெல்லாம் மாறாவலாம். என் வீட்டுல உள்ள வியலா? ஆமாமா, அதான் ரோஹித் வீட்டுல உள்ள வியெல்லாம் மாறாவலாம். எதுக்கு? இப்பதான் என்கிட்ட போன்ல பேசினாவ, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. போன்ல வரைக்கும் பேச ஆரம்பிச்சாச்சா? போ அதெல்லாம் விடு, எதுக்கு வராவ? சும்மா பூ வச்சுட்டு போலான்னு வராவலாம். என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப சொல்லம்ல, அதான் உனக்கு ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்தேன். என்ன கேட்டாலும் வாங்கி தருவியால? நீ சொன்னால் எதையும் செய்வேன், தலையாட்டும் பொம்மையாவேன். எதை கேட்டாலும் தலையாட்டுவியா? ஆமா. அப்படி ஒன்னதான் கொஞ்ச நாள்ல புருஷன் வீட்டுக்கு பார்சல் பண்ண போறோம்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போற, அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துகிட்டு போ. உன் சந்தோஷத்துல தீய வைக்க ரொம்ப எல்லாம் துள்ளாதல. அங்கேயே செட்டில் ஆக மாட்டேன். உன் திமிர எல்லாம் அடக்க அப்பப்ப இங்கே வருவேன். பல்ல பாரு. இது என்னது வாங்கணுமா சொல்லு. ஆமா, அப்படியே வாங்கி கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவ பத்தியா? இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே வாங்கி தந்தது இல்லையாட்டி? அதான் என் பிறந்த நாள் ஒரு கிஃப்ட் ஆர்டர் போட்டியே. ஆனா ஆர்டர் போட்டுட்டு என்னையே பே பண்ண வச்சு நாய் தான்ல நீ. அதெல்லாம் அந்த நேரத்துல சும்மா விளையாட்டுக்கு பண்ணது டி. ஏதாவது வாங்கணுமா? தலையில வைக்கிறதுக்கு பூ, சாரி ஏதாவது? எல்லாம் இருக்கதே காணும். சரி அப்ப நான் கிளம்பேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. சஜு, யா பிரியாவை பத்திரமா பாத்துக்கிடுங்க. வேற மெல்ல மெல்ல இனி அவளுக்கு மனசை மாத்தணும். சரி, அதை பத்தி எல்லாம் புறா பேசலாம். காதலாம் காதலாம். டேய் என்னம்மா? அங்க பொண்ணு வீட்டுக்கு போய் பூ வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா கிளம்பிக்கிட்டு இருக்க? ஒரு இம்பார்ட்டன்டான வேலைம்மா, வேலையை விட்டுட்டு வர முடியாது. என்ன மக்களே இப்ப இப்படி சொல்ல? உண்ட கேட்டு தானே நாளெல்லாம் பார்த்தோம். வேலையை போறோம் பாக்கலாம். சாரா வீட்டுல போய் பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ போ. சிம்மா ஸ்டேஷன்ல முக்கியமான வேலை இருக்கு. பூ வைக்கிறதுக்கெல்லாம் நான் வேலைன்னு இல்ல. போவாங்க, போய் வச்சுக்கிட்டு வாங்க. நீ வரதுக்கு என்னெல்லாம் நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? ஏதாவது நினைப்பாவல? இங்கோடியே வேலை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு போக முடியலையா நினைப்பாவ? சரி முடிஞ்சா வாரேன், அதுக்குள்ளாடி என் வேலை முடிஞ்சதுன்னா அந்த பக்கமா வாரேன். இங்கிரு இப்படியே வேலை சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துரு. நல்லா இருக்கே கதை. பூ வைக்கிறதுக்கு வரையிலன்னு சொல்லிட்டு நான் இனி வேலையை ரிசைன் பண்ண முடியுமா? ஏமா பூ வைக்கதானே, போய் வச்சுட்டு வாங்க. அதுக்குள்ளாடி என் வேலை முடிஞ்சதுன்னா நான் அந்த பக்கமா வாரேன். சரி மக்களே, முடிஞ்ச அளவுக்கு வர பாருமா. ஆட்டுமா. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. ராஜேந்திரா எல்லாரையும் உட்கார சொல்லு. எல்லாரும் உட்காருங்க, வாங்க. தங்கச்சிமா பையன் வரலையோ? இல்லங்கண்ணே, அவனுக்கு முக்கியமா ஏதோ வேலை இருக்கான், வேலை முடிஞ்சா வாரேனா. ஆமா, வேலையே முக்கியம்ல. காலையில நல்லா கூப்பிட்டு பார்த்தேன், ஏதோ ஒரு முக்கியமான குற்றவாளி என்னை கோர்ட்ல நிறுத்தணுமா. ஆனா ராத்திரி பூரா ஒரே வேலை அவனுக்கா. அது ஒண்ணும் இல்ல, பூ வைக்கதானே, நம்மளே முடிச்சுக்கலாம். நேரம் இருந்துன்னா வந்துட்டு போட்டு. இவதான் பெரியவளோ? ஆமா, இது ஏன் பியாத்தி பிரியா. இவளுக்கு கல்யாணம் ஒண்ணு பாக்கலையா? இல்ல அத்தே, அவ படிக்கணும்னு ஆசைப்படாளாம். சரி படிச்சுக்கிட்டு புறவி எடுக்கலான்னு இருக்காவ. ஆனாலும் பெரியவ இருக்கும்போது சின்னவளுக்கு பாக்காவல்ல, அதான் கேட்டேன்.
நேத்து இதெல்லாம் முதல்ல பேசியாச்சு. பிரியா எல்லாத்துலயும் கோல்டு மெடல். வேற அவ படிக்கணும்னு ஆசைப்படுவாள்ல. படிக்க பிள்ளைக்கு கல்யாணம் காது குத்துன்னு எல்லாம் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தப்படாது. படிக்கணும்னா படிக்கணும் பிள்ளைகள். கல்யாணத்துக்கு பிறகு படிச்சுக்கலாம்ல. இப்படிதான் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைப்போம். எவன் படிக்க வைக்காம ஒழுங்க. பிரியாமா நீ போய் சாராவை கூட்டு வா. ஆட்டுமா இன்னும் 2 வாரத்துல ரோஹித்துக்கு அப்பா அப்புறம் ரோஹித்துக்கு அத்தை ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க. எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம 1 மாசத்துக்குள்ளாடியே கல்யாணத்தை வச்சிடலாம். சரிம்மா. எல்லாம் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சம்மந்தம் தானே? ஐயே எங்களுக்கு சம்மந்தம் தான். யாரு பேசுனா என்ன? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம். எல்லாரும் வாங்க. பொண்ணு மூக்குமொழியுமா நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. என் பேரனுக்கு ஏத்த பிள்ளையா தான் படிச்சிருக்கா. என்ன படிச்சிருக்காளோ? இல்ல அமெரிக்கால படிச்சிருக்கா. நல்ல படிப்பா தான் இருக்கும். வா சாரா அப்படியே பொம்மை மாதிரி இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. காலையில என்கிட்ட ஒரு வாட்டை வருவான்னு சொல்லல. இப்பதான் ஆள காணல. சாரா ஆண்டி இந்த புடவையை கட்டிக்கிட்டு வாமா. சரி. பிரியா நீயும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. தோர கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். ஆட்டு சார். வேற அம்மாட்ட வேற வேலை முடிஞ்சதான் வந்திருக்கேன்னு சொன்னேன். போயிடலாம் சார். இந்த 5 நிமிஷம் தான். வீடு தெரியுமா? ஐயா பொண்ணு வீடு தெரியாதே. யாருக்கிட்டயாவது கேட்டு கேட்டு போயிடலாம் சார். வேற வீடு முக்கியம், வியாலையும் முக்கியம். ரெண்டையும் கட்டி காப்பாத்தனா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல. வேற இனி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை விட இருக்க அவஸ்தை. எல்லாத்துக்கும் தயாராயிடுங்க சார். தோர அங்க பாருங்க பக்கத்துல கொஞ்சம் பொம்பளை எல்லாம் இருக்காவ. அவியல்ட்ட கேட்டுக்கிடுங்க வழி. கண்டியா என்ன நைஸா கடையை பூட்டிக்கிட்டு போயிட்டான். யானே பூட்டிக்கிட்டு போயிட்டான் பாரு. யானே என்ன பூட்டிட்டு யாராவது போவாங்களா? ஏதாவது அவசர வியாலையே இருக்கான். கடையை பூட்டிட்டு போவ. இல்லவே எனக்கு 22 ரூபா தரானாமே. அந்த ரூபாயை தரப்படாதுன்னா கடையை பூட்டிக்கிட்டு போயிருக்கான். ஆமா இவியல 22 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு 22,000 ரூபா லாபம் வர கடையை பூட்டிக்கிட்டு போனானே. கதைய பாரு. சின்ன பொண்ணு 1000 ரூபா வந்தா எங்க எங்க இழுக்காது சின்ன பொண்ணு. எல்லாரும் சேர்ந்து தானே ஃபார்ம் நிரப்பி கொடுத்தோம். வந்தாலும் அந்த கிளவி எனக்கா தரோம். வந்த உடனே அது போய் எடுத்தாச்சு. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்காவேன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் இவியல்ட்ட நம்ம தண்ணி குடித்தானே போவான்னு. கேட்டாதான் இந்த ஆளு. நான் போய் எல்லாம் நிரப்பி கொடுத்துருக்கேன். ரூபா வந்த உடனே கிளவி போய் எடுத்தாச்சு. அப்பயே தண்ணி குடித்தானே போயிருந்தா இன்னொரு 1000 ரூபா வந்திருக்கும்ல. 1000 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தனமா எனக்கு வந்து சின்ன பொண்ணு. இப்ப ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா என் வீட்டுக்காரவி கேட்காவ 1000 ரூபா தான் வந்திருக்குல்ல. வேற இனி நான் வீட்ல இருக்கட்டான்னு கேட்காவ. வேலைக்கு போகணுமான்னு கேட்காவ சின்ன பொண்ணு. எங்க வீட்டுக்கெல்லாம் வரையல. அதான் வண்டி காரு எல்லாம் இருக்குன்னு எழுதி கொடுத்துருப்பேன். எத்தனை பாத்ரூம் இருக்குன்னு எழுதி கொடுத்தேன். பாத்ரூமா? ஆமா அது எல்லாம் கேட்பாவல. நீதான் ஃபார்ம்ல கீழே கொஞ்சம் இடம் கிடக்க எல்லாத்துலயும் எழுதி கொடுக்கணும். ஒரே ஒரு பாத்ரூம் தான் கார் எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு எழுதி கொடுத்துருக்கணும். நாங்க எல்லாம் அப்படிதான் எழுதி கொடுத்தோம். நீ எழுதி கொடுத்துருக்க மாட்டா. அது என்ன நினைச்சிருப்பாவ எல்லாம் இருக்கா 3 பாத்ரூம் அது இதுன்னு இருக்கா அப்படி நினைச்சு கேன்சல் பண்ணிருப்பாவ. ஒருவேளை உமா ஊதா மண்டக்காரல கொடுக்க மாட்டாவளோ பேட்டி கிடக்க வாசின்னு கேன்சல் பண்ணிருப்பாவ. புதா சட்டை போட்ட பைய ஊர் அம்மையாஞ்ச பைய போட்டு அடிய போட்டு டண்டக்கணக்கன. வயசு பார்த்தா உமா கை நீட்ட. வயசுக்கு தக்கற பியாச்சே இருக்கணும். போலீஸ் உமாலே கம்பி என்ன ரெடியா இருந்துக்கா. நான் எதுக்கு கம்பி என்னனா யார நடு ரோட்ல வச்சு ஒரு பெரிய மனுஷி அடிச்ச பத்தியா உள்ள தூக்கி வச்சு குமுறன்னு குமுறதுக்காண்டி தான் வாராவ. சார் இவனை தூக்கிட்டு போங்க. நீங்க எல்லாம் இதே ஊர் தானா? இல்ல நான் பக்கத்து தெரு. நான் இவனை சார் தூக்கிட்டு போங்க. பெரிய மனுஷியும் கூட பார்க்காம அடி அடிக்கா சார். நான் அட்ரஸ் கேட்கறதுக்கு வந்தேமா. அட்ரஸா? ராஜேந்திரன் அன்னக்கிளி. அவங்க வீடு அங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த அமெரிக்கால கூட இருந்தாங்களே புதுசா ஊருக்கு வந்திருக்காவ. ஆமா அவங்கதான். அது வேற யாரும் இல்ல. எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரவிய நான் சுத்தி பார்த்தா. எந்த வகையில சொந்தானிக்கு ஆளு நீங்க கேளுங்க. எங்க வசந்தி அக்கா இருக்காவேல அவங்களுக்கு அக்கா தான் அந்த அன்னகிளி. கொஞ்சம் வழி சொல்றீங்களா? ஏதாவது கேஸ் விஷயமா சார்? இல்ல அவங்க இளைய பொண்ணு தான் எனக்கு பேசியிருக்காவ. ஓ அப்படியா? எங்க ஊர் மாப்பிள்ள இன்னைக்கு பூ வைக்காவ. அதான் வழி தெரியல. அண்ணா இப்படி நேரா போங்க சார். நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. 2வது வீடு தான். பெரிய வீடு பார்த்தாலே தெரியும். தேங்க்ஸ்மா. எப்படியும் ஊருக்கு ஒரு போலீஸ் மாப்பிள்ள கிடைச்சாச்சு. கனி டிவி சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வை கனி. ஏன்னா நிறைய படிக்க வேண்டி இருக்கு. படிக்கிறதுக்கு ரூம் இருக்குல்ல அங்க போய் படி. டிவி போட்டுற இடத்துல தான் வந்திருப்பியா? ரூம்ல இருந்தா தூக்கமா வருது டி. அதான் இங்க வந்திருக்கேன். அம்மா செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அம்மா ரூம்ல போய் படிக்கலாம்ல. ரூம்ல போய் படிக்காம டிவி சவுண்ட குறைச்சுவே சொல்லிட்டே இருக்கா. டிவி ஆஃப் பண்ணு டி. அம்மா நீ அவளே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தீனா சுட்டப்புன் உள்ளாரு மாறாதே நாத்னா சுட்டவடு. என்னத்துக்கு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கு? ஒரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சொல்லுது ரூம்ல என்ன தூக்கம் வருதுன்னா இங்க இருக்கேன்னு. உனக்கு டிவி தான் முக்கியம் இல்ல டி. அவன் படிக்கணும்னு இனி நானும் டிவி பார்க்க கூடாதா? படிக்க இடத்துல இருந்து டிவியை பார்த்துட்டு இருக்கேட்டி கனி. டிவி ஆஃப் பண்ணி இல்லனா இப்ப இல்ல.
புக்க திறக்க மாட்டா. இன்னைக்கு என்னத்துக்கு ஒரு மாதிரி கூவிக்கிட்டு இருக்கா? படிக்க கையோட கொண்டு ரிப்போர்ட் கார்டை கொடுத்துருவோமா? இல்லை 2 நாள் லீவ் இருக்கு. இப்போ ரேங்க் கார்டை காட்டினா 2 நாள் நம்மளை பொழான்னு பொழந்துருவாவ. ஸ்கூல் போகிற அன்னைக்கு காலையில் காட்டி சைனை வாங்கிட்டு டப்புன்னு ஸ்கூலுக்கு ஓடிட வேண்டியதான். என்ன ஒரு மாதிரி நெளிஞ்சு கொடுத்துட்டு இருக்க? படிக்க பிள்ளைகள் அப்படிதாண்டி இருக்கும். படிக்க பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். சரி, நீ என்ன ஒரு மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க? திடீர்னு உடம்புக்குள்ளாடி ஆவி ஏதாவது புகுந்துட்டாட்டி திடீர்னு புக் எடுத்து வச்சு படிக்க. படிக்க பிள்ளை படிக்க விடுதா, நீ சத்தம் பண்ணாம போவா. சரி இல்லையே, கிச்சன்ல இருந்து ஏதோ சவுண்ட் வந்து பாத்தியா? அப்படியா? ஆமா, பூனை ஏதோ என்னமோ தள்ளிப்பட்டு சவுண்ட் வந்து. ஒருக்க போய் பாரு. அப்படி என்னத்த படிக்க வச்சிருக்கா நெளிஞ்சுக்கிட்டு? ரிப்போர்ட் கார்டு கிடைச்சிருக்கு. அதான் நல்ல பிள்ளை வேஷம் போட்டுட்டு இருக்காவ மேடம். அம்மா கை தவறி ஏதோ பாத்திரத்தை கீழே போட்டிருக்கா. அந்த சத்தம் தான் வந்திருக்கு. என்ன மேடம் என்னைக்கே இல்லாம அங்க சவுண்ட் கேட்கும் சொன்ன உடனே அடிச்சு பறந்து ஓடி போயிட்டு வரியா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். காத்தே வரல பத்தியாட்டி. ஃபேனை போடு போய். ஃபேனை விட ஏதாவது கட்டியான அட்டை வச்சு மூஞ்சிக்கு நேரம் வீசினா தாண்டி நல்ல காத்து வரும். டொட 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 டொடா டொடா. அடா 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 அடா. மூஞ்சிக்கு முன்னாடி காத்து வரும்போது என்ன சுகம். கனி என்னம்மா? ரிப்போர்ட் கார்டை தாட்டி ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு நானே சைன் வாங்கிடுவேன். என்னடி மார்க் எடுத்திருக்க? என்னத்துக்கு திடீர்னு நல்லா வேஷம் போட நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. 35 மார்க் எடுத்திருக்க மேக்ஸுக்கு. சத்தம் போனதட்டி கனி. நான் அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து பெருமை சேர்த்து கொடுத்தேன். நீ ஸ்கூல் லாஸ்ட் எடுத்து என் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. எல்லாரும் உன்னைய கணிக்க தங்கச்சின்னு சொல்லி இல்லாட்டி திட்டுவாங்க. டோட்டல பாரு 205 மார்க் தான் வந்திருக்கு. கனி அவளை படிக்க விடுமா? என்னத்துக்கு தொந்தரவா இருக்க நீ? அதே இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, கிளிக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் ப்ராக்ரஸ் கார்டு கிடைச்சிருக்குமா? அவ இவ்ளோ நேரமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. சைன் போட்டு கொடுத்துறேன்னா நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எத்தனை பாடண்டி ஃபெயில் ஆயிருக்கா? இல்ல பாஸ் ஆயிருக்கா. ஆனா ஜஸ்ட் பாஸ் எடுத்திருக்காம. மேத்ஸ்க்கு 35 மார்க். பாஸ் ஆயிட்டாளா? ஜஸ்ட் பாஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மார்க் குறைச்சு எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான். நீ பாஸ் ஆயிட்டாளான்னு சந்தோஷப்பட. அவ பாஸ் ஆனதே பெருசுதான். தலையில எடுத்து புகையே எழும்பி போவட்டி. ஹலோ வசந்தி. சொல்லுக்கா. சாராக்கு பூவைக்கு வந்திருக்காவ பத்துக்கா. காலையில உனக்கு போன் அடிச்சு நீ போன் எடுக்கல. ஒரு 8 வந்துருமா? வரேன். எடி சாராக்காக்கு பூவைக்கு வந்திருக்காவலாம். நான் போயிட்டு வரேன். சண்டை போடாம இருங்க அது வரைக்கும். சரிம்மா, சண்டையே போட மாட்டோம். அடிட்டு இருந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. நான் அந்த புக்கு போனா புக்க முடி வச்சு பாரு. ஹலமித்தி ஹபீபோ மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தா பித்தாத்தே ஹலமித்தி ஹபீபோ. திருக்குறள் லேட்டி படிச்சிட்டு இருந்தேன். ஆமா, திருக்குறள் தான் படிச்சிட்டு இருக்கேன். தம்பி துணியை மாத்திட்டீங்களோ? ஆமாண்ணே, வேற யூனிஃபார்மோட போனா அங்க எப்படி நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே, பூவெல்லாம் வச்சு முடிச்சிருவாவ. நான் வந்துட்டேன் தம்பி. நான் இருக்கலாம். இந்த செகண்ட் வீடு தான். கார் சைடுல பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். தம்பி வரதுக்கு நேரம் ஆகுமா? நேரம் ஆவனா பூச்சி முடிச்சிடலாம்ல? ஆமா. தம்பி வாங்க, தம்பி வந்தாச்சு. வாங்க தம்பி வாங்க. பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ரோஹித் மக்களே வர்றது கஷ்டம்னா? ஆமாம்மா, கோர்ட்லயும் சீக்கிரம் முடிஞ்சிட்டு போன வேலையும் நல்லபடியா முடிஞ்சிட்டு. காலையில காக்கி துணியில எல்லாம் போட்டுட்டு போனேன். சும்மா கார்ல ஒரு துணியை வச்சிருந்தேம்மா. வர மாதிரி இருந்தா உடனே போட்டுக்கிட்டு வந்துடலாம்ல. ஏடி உனக்கு பல்லு இருக்கா? இவ்வளவு நேரம் என்னத்தையே பறி கொடுத்தாப்ல உருன்னு நின்ன. இப்ப பல்லெல்லாம் வெளியே தெரிக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. எடி உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓய், Dress சூப்பர். என்ன மட்டும் தானா? நான் இங்க ஒருத்தி தனியா பேசிட்டு இருக்கறது அவ காதுல கேட்கல. சாரா மக்களே போய் இந்த சாரியை கட்டிக்கிட்டு வாமா. இம்மா இந்த துணியே நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்தாலும் மொரன்னு ஒண்ணு இருக்கலாமா? அப்படியா? சரி ஆண்டி. பிரியா நீ கூடால போய் ஹெல்ப் பண்ணுமா? பாமக்கா பா போயிட்டு வா. இனியாடி என் பக்கம் திரும்ப வேலை மேடம். போ வா. ஒரே வேலை தான் இல்லம்மா. வேலை நேரத்துல இங்கே வர சொல்லி கஷ்டப்படுத்திட்டோமோ? அதெல்லாம் இல்ல பாட்டி. வேலையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும்ல. ஆமா, வேலையும் குடும்பத்தையும் ஒரே நேரத்துல மெயின்டைன் பண்ணது கஷ்டம் தான். ரெண்டுல ஒண்ணு மதிக்காட்டாலும் ஏதாவது ஒண்ணு கையை விட்டு போயிடும். ஆமா. ஏன் உன் மவ வந்து நிக்கத பாரு. ஏதோ காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி இல்ல இருக்கா? ஏன் நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கு அத்தை. இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் இப்படிதான். நீங்க சத்தம் போடாதீங்க. இது ஒரு விஷயமா? ஏற எம்படி முடி கடந்து முடியெல்லாம் அழகா பின்னி போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கான். முடியெல்லாம் பின்னி போட்டிருந்தாலும் வந்த மாப்பிள்ள வந்த வழியா ஓடி இருப்பாரு. ஏதோ காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, சத்தம் போடாதீங்க. அவ கேட்டாலும் இப்ப வேணாதான் நடக்கும். வசந்தி வா வா வா. இக்க பூவெல்லாம் வச்சுட்டாவளோ? இல்லம்மா, இனிதான் வைக்க போறவ. காலையிலே வராண்டாமா. அந்த இழுத்து போட்டு வேலையில எல்லாம் செய்யாண்டாமா. கொஞ்சம் வேலை இருந்தது அத்தே. இது உங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, இது ஏன் தங்கச்சி. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா. ஜூலி மக்களே வா, வந்து பூ வச்சு விடு. நானா?
ஆமா எலும்பு இவ்வளவு நேரம்ல பாத்துட்டே நிப்ப போடாதட்டி. தள்ளி நில்லு பூ வைக்காண்டாம சர திரும்பி நில்லுமா பூ வைக்கட்டு சரி ஆண்டி தந்தன தந்தன தை மாசம் நல்லா அது பார்த்து வை, தந்தது நல்லா தந்தது பார்த்து வை. ஒண்ணுதான். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு சைஸா தான் வாரேன் வேற உடனே கல்யாண தேதியும் குறிச்சிட்டா நல்லா இருக்கும்ல. ரோஹித்தோட அப்பாவும் அவன் அத்தை ஒருத்தங்களும் வெளியே இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். நாம இப்ப டேட் குறிச்சிருவோம். ஒரு மாசத்துக்குள்ளாடி வச்சா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆமாக்களே. ஓய் என்ன என்னவா? ஆமா கூப்பிட்டீங்க அதான் என்னன்னு கேட்டேன். வேற பூவெல்லாம் வச்சாச்சு, ஒரே ஹாப்பி தான். இனி டும் 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 மட்டும் தானே. அப்படியெல்லாம் இல்ல. வரமாட்டியா நினைச்சிட்டு இருந்தேன், கடைசி நேரத்துல வந்துட்டியா? ஆமாடே, நீ தேடினா இல்ல, அதான் வந்துட்டேன். நான் ஒன்னும் தேடல பிள்ளை. என்ன தேடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹார்ட்டுக்குள்ள லபக்கு லபக்குன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருந்தா அதான் ஓடி வந்துட்டேன். எல்லாரும் காத்துக்குள்ளாடியும் லபக் லபக்குன்னு தான் சவுண்ட் கேட்கும். ரோஹித் தனியா ஏதாவது பேசணும்னா பேசிக்கிட்டு வாங்கம்மா. பிரியா ஏன் பிள்ளை இப்படி சிரிக்க? யாராவிய போன்லயே நல்ல கடலை போடாவ. இவி என்னடானா தனியா பேசணும்னா பேசிக்கிட்டு வாங்க, இப்பதான் பெர்மிஷன் கொடுக்க மாதிரி கொடுக்காவ பாரு. ரோஹித் தனியா பேசணும்னா பேசிட்டு வாமா. அதெல்லாம் வேண்டாமா. லேடி கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு. சரி பாட்டி. அம்மாவா இன்னைக்கு தான் என்ன பாட்டின்னு கூப்பிட்டுருக்கா. பாட்டி அதைய போறது வரைக்கும் எல்லா மரியாதையும் வாங்கிக்கிடுங்க. ஆமா. வேற ட்ரீட் எல்லாம் இல்லையாடே? எதுக்கு? ஆமா பூவெல்லாம் வச்சிருக்காவல்ல. அப்படி பார்த்தா நீங்களும் தானே ட்ரீட் தரணும். என்ன மேடம் எனக்கா பூ வச்சிருக்காவ? நான் ட்ரீட் தரதுக்கு? நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு தானே பூ வச்சிருக்காவ. அப்ப நீங்க தான் ட்ரீட் தரணும். கள்ளி கீழே விழுந்துறாதுங்க. இது கம்பியாமா? இதை விட பல மடங்கு யாரு சாடிதான் போலீஸ் வேலையே கிடைச்சிருக்கு. நாளைக்கு பிரியா போலீஸ் ஸ்டேஷன் வருவா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன் ஏதாவது கொலை பண்ணிட்டாவளோ? ஆமா கொலை பண்ணிட்டா. பாஸ்போர்ட் சம்பந்தமா என்னமோ தெரியல ஒழுங்கா. ஆனா உங்களை வந்து ஸ்டேஷன்ல பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்னையா? ஆமா நீங்க என்ன கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல. வருவா கொஞ்சம் பாத்துக்கிடுங்கண்ணா. அது என்ன எல்லாருக்கும் பிரியானா அவ்வளவு பிரியம்? அவதான் எங்க வீட்டு இளவரசியே. ஆனா எங்க வீட்டு இளவரசி நீதாம்மா. உன்னோடு என் சொந்தம் ஈரே ஜன்மங்கள். அம்மா அதுக்குள்ளாடி சாரியை மாத்திட்டா? ஆமா அது ஒரே கசகசான்னு இருக்கு. கீழே போவோம் வாங்க, எல்லாரும் தேடிட்டு இருப்பாவ. சரிம்மா இளவரசி வா போவோம். சரி அப்ப நாங்க வாரோம். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டி. எங்களுக்கு சம்மதம் தான் அன்னைக்கு சொன்னாச்சுல. ஏன் பூ வேற வச்சாச்சு, இப்ப போய் பிடிச்சிருக்கான்னு கேட்டா சந்தோஷங்க. போயிட்டு வரேன், தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு போன் பண்றானா. சரிம்மா போங்க போயிட்டு வாங்க. என்ன இல்லவ சொல்லு. இனிமே உங்களுக்கு கோழி முட்டை எல்லாம் திருட முடியாது பத்தியலா. இவ சும்மா வாய் கொடுக்காத பத்துக்கா. நான் கோழி முட்டை எல்லாம் திருடுனத நீ கண்டியா? ஏற பாவம். இனிமே ஒண்ணும் திருட முடியாதுல்ல. ஏன் இழுவ அப்படி சொல்ல? வேற ஊருக்கு ஒரு போலீஸ் மாப்பிள வந்தாச்சுல. இனிமே எல்லாம் திருடுனா முட்டிய பியாத்து ஸ்டேஷனுக்குள்ளாடி வச்சு கம்பி என்ன வச்சிருவாவ இல்ல. திருடி தின்ன வயறு களி தின்ன முடியுமா? கிருகிலுவ ஒரு மாதிரி தான் துடிச்சிட்டு கிடக்க பாத்துக்க. அவர் நல்ல போலீஸ். நீங்க கண்டியலா? ஆமா ஒரு பெரிய மனுஷி என்ன உமாளி என்ன அடி அடிச்சா நடு ரோட்ல வச்சு. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னா உமாள பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாடி போட்டுருப்பாவல்ல. பால் காரனே காணல. ஒரேடியா பாலை வாங்கிட்டு போலான்னு பாக்கேன். நான் காலையிலே சேட்டு வாங்கிடுவேன். ஆமா அந்த 1/2 லிட்டர் பாலை 8 பேருக்கு ஊத்தாதானே. 4 பேருக்கு காய்க்கணும்னாலே 1/2 லிட்டர் பால் வேணும் 4 முடி. உங்க 4 பேருக்குமே 1/4 லிட்டர் பால்ல 3 கப் தண்ணி ஊத்துவியா இல்ல ஒரு நேரத்துக்கு? 4 பேர் காப்பி குடிக்கணும்னா பால்ல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் தப்பே இல்ல. உன் மாமியார் வந்திருக்காவ. ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்தியோ? என்னடி படிச்சு நட்டு விட்டுருக்காவ வீட்ல. ஒரு நேரம் வீட்ல இருக்குதியா? இவளுக்கு வேற வேலை இல்ல. வீட்டோட தேட மாட்டாவ. வந்த வேலையை மட்டும் பார்க்காம சும்மா இதுக்கு வேலையும் பிடிச்சு திட்டாதுங்க. இப்ப எதுக்கு ரோட்ல வந்து கூவிக்கிட்டு கிடக்குதியா? ரோட்ல வந்து கூவாவலாம். எடி எடி இந்த டீ கடையில எல்லாம் ஆம்பளை பையன் இருப்பாமா. இவளுக்கு இதுல என்னத்தே வேலை? நாங்களே 100 ஆம்பளைகளுக்கு சமம். சாம்பார காய்க்க சொன்னேன். சாம்பார்ல உப்பு போடாம வந்திருக்கா. உப்பு கரைஞ்சிருக்கான் அத்தே. கேரு வர குவாவத்துக்கு இங்க பாருங்க. உங்க சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அத்தே கீழே விழுந்துறாதுங்க. அவதான் உப்பு கரைஞ்சிட்டுன்னு சொல்ல இல்ல. உப்புட்ட தான் கேட்கணும் நீங்க. அவள்கிட்ட வந்து சண்டை போட்டியல்னா மக்க மண்டையில கூட சேந்தா இப்படிலாம் வாரியும் போவோம். ஒரு படனா ஏதாவது என்ன இருந்ததுன்னா இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து இரு. வீட்டுல வேலை இருக்காது போல இவ்வளவுக்கு. கேரு உன் மாமியார் ஒன்ன மட்டும் கழுவி ஊத்திட்டு போவேல. எங்களையும் சேர்த்துல கழுவி ஊத்திட்டு போவு. அது கிடக்கு பரட்ட முடி.